இந்த பெற்றவங்களாம் உங்கள் பொண்ணுக்கு ஒரு லைஃப் பிடிக்கல, டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கூட இருக்கன்னா சந்தோஷப்படுங்க. டிவோர்ஸ் பண்ணுறனால இப்போ என்ன கௌரவ குறைச்ச? நீ 1000 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து பெருமைக்காக பண்ணாலுமே உன் சொந்தக்காரை உன்னை பற்றி நல்லா எப்படி கல்யாணம் பண்ணியிருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி பேசி ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க மாட்டான், கமா போட்டு வச்சுருப்பான். அடுத்து அவங்க வீட்டில் என்ன சண்டை நடக்குது, அடுத்து என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. டிவோர்ஸ் பண்ணுறதுனால கௌரவ குறைச்ச, கல்யாணம் தான் இருக்கிறதுலே உச்சக்கட்ட கோல், அதுதான் நம்ம லைஃப்லே அப்படி சொல்லி வளர்க்காதீங்க. கல்யாணன்றது ஒரு பார்ட், அவ்வளோதான். இப்போ அவங்கள இந்த சொல்லி வளர்க்குறப்ப கல்யாணம் ஓகே இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இனிமேல் வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுங்களை நினைக்க வைக்காதீங்க. அப்புறம் ஒரு லைஃப் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அந்த விஷயத்துலேருந்து அவங்க இன்னும் வெளியில் வராதப்ப இதில் என்ன பரவாயில்ல இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துகிட்டு வராதிங்க. அவங்களுக்கு தெரியும் அவங்க லைஃப் அடுத்து எப்போ அமைச்சுக்கணும், என்ன பண்ணணும், இல்லை அப்படியே இருந்துக்கலாமான்னு அவங்களுக்கு தெரியும். நான் உயிரோடு இருக்க வரையும் நீ இதை பண்ணு, கல்யாணம் பண்ணிடு, பிள்ளைய பெற்றுரு, இந்த மாதிரி சென்டிமெண்ட்டெல்லாம் போட்டு திணிக்காதீங்க. ஆகிறதெல்லாம் அவன் எனக்கு எழுதி வச்சிருக்கு, செத்து போனால் செத்து போடும். அதை வச்சுலாம் ஒரு கல்யாணத்தை அவசரமாக பண்ணாதீங்க. 3வது, இவன் தான் ஊர்லேயே இருக்க ஜாதியிலே பெரிய ஆள், இவன் சொன்னால் இந்த பஞ்சாயத்தெல்லாம் சரி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி எவனையும் ஒருத்தவனை கூப்பிட உட்கார வச்சு அந்த பஞ்சாயத்து பண்ணி அவன் நீ இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டா நாளைக்கு உங்கள் அப்பா ரோட்டில் நடந்து போகும்போது 4 பேர் அவனை மதிக்க மாட்டான் அப்படின்ற வார்த்தையெல்லாம் எவனோ ஒருத்தவனை சொல்ல விடாதீங்க. என்ன மதிப்பு பெருமை என்னத்தை வைக்கிறது, எருமை தான் வைக்கணும். இதெல்லாம் வச்சு பணம் எவ்வளோ இருந்தாலும் படித்து முடித்த உடனே ஏதாவது ஒரு வேலைக்கு போக சொல்லுங்கள். ஒரு 4 பஸ்ஸு ஏறி இறங்கும்போது, இல்லை ஆஃபீஸில் 4 பேரோட பழகும்போது நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். இல்லை ஒருத்தங்க உங்ககிட்ட வெஞ்சன்ஸ் வச்சு உங்கள்கிட்ட என்னென்னமோ தப்பாக அவங்கள ஏதாவது மாட்டி விட பார்க்குறான், இல்லை தப்பாக நடந்துக்க பார்க்குறான் அப்படின்னா அது எப்படி வரலான்றதை கூட அந்த பொண்ணு சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்கும். இப்போ எதுவுமே இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே போத்தி வச்சு வளர்த்து இப்போ குரங்கு கையில் கொடுத்து அனுப்பி விட்ட மாதிரி இருக்குது. இதில் என்ன பெருமை வேண்டி இருக்குது? பெருமை 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 தான்.